guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னன்னா, இந்த சாரீல நான் என்னென்ன செய்றேன் அப்படின்னு பாருங்க. சர்ச்ல வந்து ஒயிட் ட்ரெஸ் போடணும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து பிளைன் ஒயிட்டை சூஸ் பண்ணேன். கடைசியா நான் வந்து இந்த டிசைனர் சாரியை கன்வெர்ட் பண்றேன். உள்ள கிளாத் வந்து நான் இந்த கிளாத்தை கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி போடும்போது இது அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு இது ஓகேன்னு பட்டுச்சு. லைட் ஷேடாக இருந்தாலும் அந்த ஃப்ளவராக இருக்கட்டும், அந்த லீஃபாக இருக்கட்டும் அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இது என்ன செஞ்சேன்னா கன்வெர்ட் பண்ணேன். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மீட்டருக்கு நான் என்ன செஞ்சேன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா இதை தைக்கிறதுக்கு எனக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. பட் இதை நான் உள்ள திருப்புறதுக்கு எனக்கு மினிமம் 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் இது வரைக்கும் நான் கொஞ்சமாக தான் டேர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 15 மீட்டர் நான் ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணி எடுத்தது கிடையாது. ஸோ நான் லூப் டர்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலை ஃபஸ்ட்டு. கையால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு லூப் டர்னர் வச்சு நான் ட்ரை பண்ணேன். பட் கடைசியாக கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் நான் செஞ்ச அந்த 15 இல்லை 16 மீட்டருக்குள்ள கிளாத் 4 இன்ச்சஸ் எடுத்து அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கிடைக்கும். என் சின்ன பிள்ளைக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளீட் கொடுக்கறதாவும், என் பெரிய பிள்ளைக்கு 2 ஃப்ளீட்டடாக நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து ஹிப்புக்கும் ஒரு ஃப்ளீட் வச்சு எடுத்திருந்தேன். ஸோ இப்படி தான் லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துட்டு, எப்போதுமே லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் ஒரு 1 இன்ச் வரைக்கும் நான் டிஃப்ரெண்ட் விடுவேன் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால நான் அப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். இதான் சின்ன பிள்ளைக்கான ஃபைனல் லுக். இப்படி பார்க்கும்போது அந்த லீஃப்லாம் அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையாக சொன்ன இதில் அவுட்லுக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என் சின்ன பிள்ளைக்கு கையில் வந்து பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ராகை அட்டாச் பண்ண வேண்டியதான். இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என் சின்ன பிள்ளையோடது, இது என் பெரிய பிள்ளையோடது. If you like my channel, please subscribe. Thanks for watching. Bye.